இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் குச்சி புட்டு தான் பார்க்க போகிறோம். நான் வந்து பொடி புட்டு மாவு எடுத்திருக்கேன். கடையில் கிடைக்கிறது ராகி மாவு அரிசி மாவு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன். வெறும் ராகி மாவு மட்டும் வச்சு செஞ்சோம்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, கசக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் அரிசி குச்சி புட்டு மாவும் ராகி மாவும் மிக்ஸ் பண்ணி செய்கிறேன். தேவையான அளவு உப்பு தூவிட்டு நல்லா பரட்டிட்டு லைட்டாக தொட்டு நாக்கில் வச்சு பார்த்திங்கன்னா உப்பு பத்துமா இல்லையான்னு தெரியும். லைட்டாக தண்ணி தெளித்து பரட்டிக்கோங்க. கையால் எடுத்து இப்படி கொலக்கட்டை மாதிரி பிடிச்சிங்கன்னா அது அப்படியே நிற்கணும். அதுதான் தண்ணி ஊற்றுற பக்குவம். உடச்சிங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக ஆகணும். ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது கட்டி கட்டியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. புட்டு மேக்கரோட ஸ்டிக்கில் இந்த மாதிரி சில்லு போட்டு ஒரு லேயர் வந்து தேங்காய், 2 லேயர் குச்சி புட்டு மாவு ரெண்டையும் மாற்றி மாற்றி போட்டு அதை ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அமுத்தி நிறைக்கக்கூடாது. நிறைச்சிங்கன்னா வந்து மாவு பெருகும்போது இடமில்லாமல் அந்த ஸ்டிக்கு வந்து தெரித்து கீழே விழுந்துடும். நம்ம மேலே படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் அமுத்தி நிறைக்காதீங்க. நல்லா லூஸாக சாதாரணமாக நிறையுங்க. அதனுடைய நுனிப்பகுதி வரைக்கும் நிறைக்காமல் கொஞ்சம் இடம் விடுங்க. அப்போ தான் அது வந்து கொஞ்சம் பெருசாகும்போது இடம் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம அடுப்பில் வச்சு வேக வச்சிடலாம். வெந்துருச்சாங்கிறத மேலே இருக்கிற ஹோலில் நல்லா ஏர் வந்து வெளியே வரும். அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். 10 நிமிஷத்தில் வெந்துடும். இது பாருங்கள், தண்ணி வந்து நீங்கள் கரெக்டாக சேர்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நீட்டமாக ஸ்டிக்கு மாதிரி வரும். ரொம்ப குறைவாக சேர்த்துட்டிங்கன்னா அது ஸ்டிக்கு மாதிரி வராது, பொடிஞ்சு தான் வரும். சர்க்கரை இல்லைன்னா கரும்பு சர்க்கரை, நீங்கள் எது ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுறீங்களோ அது போட்டு நல்லா பரட்டிட்டு இந்த மாதிரி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் பழம் இருந்தால் அதையும் இது கூட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.